கள்ள தொடர்பு வழக்குகளை கையாள தேவையான விதிமுறைகளை வகுப்பது குறித்து ஆலோசனை வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஆம்பூரை சேர்ந்த பவித்ரா ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்பொழுது குறுக்கிட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் கள்ள தொடர்பு வழக்குகளால் சில இடங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதாக தெரிவித்தார். பெரும்பாலான நேரங்களில் கள்ள தொடர்பு சம்பவங்களில் பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவது இல்லை என்றும் இதற்கான சட்ட வழிமுறைகளை இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கள்ள தொடர்பு வழக்குகளை கையாள என்னென்ன விதிமுறைகள் வகுக்கலாம் என்பது குறித்து ஆலோசனை வழங்குமாறு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திற்கு நீதிபதிகள் தமிழ்வாணன், சி.டி. செல்வம் ஆகியோர் உத்தரவிட்டனர். ஒரு திருமணமான ஒரு ஆணுடன் ஒரு பெண் செல்லும் பொழுது அங்கு பாதிக்கப்படுவது ஏற்கனவே திருமணமான அவனுடைய மனைவி, அவனுடைய குழந்தைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெண்ணுக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்த பெண்ணின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் இந்த ஏபிஎஸ் மாணவ நீதிமன்றத்திலே அவர்களை ஒப்படைக்கப்படும் பொழுது அவர்கள் மேஜர் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவர்களை விட்டு விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் மீண்டும் தவறுகள் நடப்பதற்கு இது சமுதாயத்தை சீர்கேடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் நாங்கள் வைத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், நீதிபதிகள் அவர்கள் இப்பொழுது உள்ள சட்ட சூழ்நிலையை ஆராய்ந்து இதை போன்ற ஒரு தவறுகளை தவிர்க்கின்ற வகையிலே ஒரு வழிகாட்டுதல் என்ற வகையிலே ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று உருவாக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் காவல்துறை, இப்படிப்பட்ட வழக்குகளை எப்படி அவர்கள் கையாள வேண்டும், என்ன தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், எவ்வாறு சட்டங்கள் சொல்லுகின்றதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு நெறிமுறைகளை இந்த நீதிமன்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது நீதியரசர்கள் வழக்கறிஞர் சங்கத்தை அவர்கள் 2 வாரத்து காலத்திற்குள்ளாக உங்களுடைய அறிவுரைகளை நீங்கள் சொல்லலாம் என்று சொன்னார்கள். நாங்களும் இதை நோட்டீஸ் போர்டிலே தெரிவித்து வழக்கறிஞர் கருத்துக்களை பெற்று அதை தாக்கல் செய்வோம்.